everyone, வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுறேன் இருக்கும். ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். இன்னைக்கான ரீடிங் வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ரீடிங் தாங்க பார்க்க போகிறோம். 8 போர்ட்டல் தான். லைன் கேட்ஸ் போர்ட்டல் ரீடிங் ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப பவர்ஃபுல். அண்ட் இந்த டைமில் யூஸ்வலி நீங்கள் என்ன பண்ணலாம்? இந்த டைமில் பார்க்குறப்போ உங்களுடைய எனர்ஜி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகேங்களா? ஸோ வந்து இந்த 8 போர்ட்டல் அந்த டைம் பீரியட்லேயே பார்க்குறப்போ வந்துட்டு உங்களோட எல்லாரோட எனர்ஜியுமே வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் நிறைய மாற்றங்கள் ஆல்சோ வந்துட்டு இருக்கும். இப்போ டல்லாக இருக்கிறவங்க வந்துட்டு ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக மாறுவாங்க. அண்ட் ஆல்சோ வந்துட்டு ஒரு சூப்பர் ஆக்டிவ் எனர்ஜின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? இது வந்து எல்லா ராசிக்காரங்களுக்கும் சரி, எல்லாருக்குமே சரி வந்துட்டு ஒரு மாற்றங்கள் அப்படிங்கிறது வந்து எதிர்பார்க்கலாம். நீங்கள் ஏதாவது ஒரு புதுசாக நான் ஒன்று செய்யணும், புது பிளானிங்காக நான் ஒன்று செட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நினச்சிட்டே இருக்கிறவங்களுக்கு இந்த டைம்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். எனக்கு எந்த நாட்கள்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியல, குழப்பமாக இருக்கு அப்படின்னு சொல்றவங்க இந்த நாள்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா ஃபேவர் பண்ணும். ஓகே. அண்ட் லியோ லைன் கேட்ஸ் போர்ட்டல். ஸோ லயனோட எனர்ஜி என்ன? ரொம்ப தைரியம், ரொம்ப போல்டு, பவர் இல்லையா? ஸோ நீங்கள் உங்களோட லைஃப்பில் நீங்கள் இழந்த ஒரு விஷயத்தை எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதுக்கான ஒரு மைண்ட் செட்டை கிரியேட் பண்ணணும். ஸோ இந்த ஒரு எனர்ஜியை யூஸ் பண்ணி அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டை வந்துட்டு நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஹெல்ப் பண்ணும். ரைட்? ஸோ எதுவுமே வந்துட்டு இந்த டைமில் பாசிட்டிவாக ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டு நீங்கள் செய்கிறப்போ அதுக்கான ஒரு ஒரு சயின்ஸும் வந்து பாசிட்டிவாக இருக்கும். ரைட்? அண்ட் ஆப்வியஸ்லி 8 இன்ஃபினிட்டி. ஸோ வந்து போல்ட்னஸ் தான் உங்களுக்கு ஒரு கீ பாயிண்டாக வந்துட்டு இருக்கும் இந்த டைமில். ரைட்? ஸோ நியூ பிகினிங்ஸ் அண்ட் ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயங்கள் எல்லாத்துக்குமே இந்த டைம் பீரியட் ரொம்ப ஃபேவர் பண்ணும். எல்லாருக்கும் காமனான ஒரு விஷயம், எல்லா ஜோடியாக் சைன்ஸ்க்குமே வந்துட்டு காமனான ஒரு விஷயம். ரைட்? ஸோ நீங்கள் இந்த டைமை யூஸ் பண்ணிட்டு ஒரு விஷயத்த நான் மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன், ஒரு விஷயத்த நான் வேண்டுறேன் அப்படின்னா நிறைய விஷயங்கள் எடுத்து வைக்காம 1 or 2 விஷயத்தை எடுத்துக்கிட்டு அது ரிலேட்டடாக வேண்ட ஆரம்பிங்க, மேனிஃபெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. நீங்கள் என்ன ஒரு விஷயத்த கேட்குறீங்களோ அதில் தெளிவு இருக்கணும், ஒரு போல்ட்னஸ் இருக்கணும். சும்மா நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் செய்கிறப்போ அதுக்கான ஒரு பலன்கிறது டெஃபினெட்லி இருக்கும். ரைட்? ஸோ இந்த லைன் கேட் போர்ட்டல் 8 போர்ட்டலை வந்துட்டு டெஃபினெட்லி ஒரு நல்லபடியாக வந்துட்டு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நிறைய ஃபேவர்ஸ் வந்துட்டு பார்க்கலாம். ரைட்? ஸோ தட்ஸ் ஆல். ஓகே. ஸோ 8 போர்ட்டலோட ஒரு ஓவர்வியூ பார்த்தாச்சு. இப்போ நம்ம ரீடிங்குள்ளே போய் பார்த்துட்டு 3 பைலில் என்ன மாதிரியான ஒரு மெசேஜஸ் வருது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ 3 பைல் வச்சிருக்கேன். பைல் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலரு, பைல் நம்பர் 2 இந்த பிங்க் கலர், பைல் நம்பர் 3 இந்த லைட் கிரீன் பேரட் கிரீன் கலர். ஓகேவா? ஸோ இந்த 3 கலரில் உங்களுக்கு பிடிச்ச கலரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு குழப்பமாக இருக்குது, எனக்கு 3மே பிடிச்சிருக்கு, 3த்தையும் நான் பார்க்குறேன்னா தாராளமாக பார்க்கலாம். ஆனால் அதே மாதிரி எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குங்கிறவங்க உங்களோட உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அந்த பைலை சூஸ் பண்ணுங்க. ஓகே? அண்ட் நீங்கள் பர்சனலாக தெரிஞ்சுக்கணும், உங்களோட ஓன் இஷ்யூஸ் ஓன் விஷயத்தை வச்சு தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு நான் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். அதை வச்சு பர்சனல் ரீடிங்க்கு வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே ஜென்ரல். ஓகேங்களா? ஜென்ரல் ரீடிங். எஸ். ஓகே. ஸோ சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். எஸ். ஸோ வந்து கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பையில பார்க்க ஆரம்பிங்க. ஓகே. ஸோ நான் இப்போ ரீடிங்குள்ளார வந்துட்டு போகிறேன். டைம் ஸ்டாம்ப் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 1 யாரெல்லாம் இந்த பியூட்டிஃபுல்லான ப்ளூ கலர் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ரைட். Pile number 1. So energy is too high. ஓகேவா? எது செய்யறதா இருந்தாலும் ரொம்ப கவனம், கேர்ஃபுல்.
Keep it clear and clean. See, pile number 1. ஸோ பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் என்னன்னா, உங்களுக்கான ஒரு பவரை வந்து கிளைம் பண்ணுங்க. ஓகேவா? சி ஆக்சுவலி வந்து சம்மன் வந்து உங்களை வந்து ரொம்ப மிஸ்யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. உங்களை வந்து ரொம்ப குழப்பி விட்டுட்டு உங்களோட பிளேஸை எடுத்துக்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க. கரெக்டாக நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை யோசிச்சா கூட நீங்கள் தப்பாக தான் யோசிக்கிறீங்கன்னு உங்களை வந்து தப்பாக ராங்காக கைட் பண்ணி அவங்க நீங்கள் என்ன ஒரு விஷயத்த கரெக்டாக செய்யணும்னு நினச்சிங்களோ அந்த ஒரு இடத்த பிடிக்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க. ஸோ நிறைய குழப்பத்தில் இருக்கீங்க. ஆனால் வந்து உங்களுக்கு நிறைய சைன்ஸ் ஆல்சோ காமிக்குதே. யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு முதுகுக்கு பின்னாடி நின்றுட்டு உங்களை வந்து வழி நடத்துகிறாங்க. உங்களுக்கு ஒரு மெசேஜை கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்கள் கவனிக்கிறீங்களா? ஒரு விஷயத்தை நீங்கள் யோசிக்கும் போதோ செய்யும் போதோ ஏதோ ஒரு அறிகுறி தெரியுது. யாரோ ஒருத்தவங்க மறைமுகமாவோ நேரடியாவோ வந்து உங்களுக்கு ஒரு பண்ணாதீங்க இதை செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. எத்தனை பேர் கேட்குறீங்க? ரொம்ப நாளா பொறுமையா இருந்தேன், ஆனா என் மனசுக்குள்ளார ஒரு விஷயம் இருக்கு, நான் வந்து என் பொறுமையை சோதிக்காதீங்க. இந்த டைலாக்ல நிறைய பேசுற ஆளுதான் பைல் நம்பர் 1. பட் திஸ் டைம் ரியலி அது ஒரு வார்த்தைகளோட மட்டும் நிக்காம அது வந்து வெளியில வெளிச்சத்துக்கு வரும். உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு லைன் எனர்ஜி வெளியே வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதாவது உங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இவ்வளவு நாளா எல்லாத்தையுமே ரிசீவ் பண்ணிட்டு இருந்தீங்க. ஒரு ஏமாற்றமாக இருக்கட்டும், ஒரு ஒரு பேக் ஸ்டாப், வாட் எவர் இட் இஸ், ரிசீவ் பண்ண நீங்க இப்போ திருப்பி கொடுக்க போறீங்க. அந்த அந்த ஒரு டைம் பீரியட் இஸ் வெரி குட். ஓகேவா? உங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்னே ஒண்ணுதான், மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தை தூக்கி போட்டுட்டு ஜஸ்ட் கம் அவுட். நிறைய ப்ரொஃபஷனலி பார்க்குறப்போ வாய்ப்புகள் இருக்கும். காம்படிஷன்ஸ் ஆல்சோ இருக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் பைல் நம்பர் 1 காம்படிஷன் தான் உங்களுக்கு நிறைய வளர்ச்சியவே கொடுக்கும். காம்படிஷன் ஒரு பக்கம் இருந்தாலும் சப்போர்ட்டுமே இன்னொரு பக்கம் இருக்கு. ஸோ பேலன்ஸ், ரைட்? அண்ட் இந்த டைம்ல வந்துட்டு டெஃபினெட்லி பைல் நம்பர் 1 ஒரு விஷயம் வந்து என்னன்னா, உங்களுக்கு வந்துட்டு டைரக்ட் இல்லைன்னா ஒரு இன்டைரக்டா எனிமீஸ் அப்படிங்கிறவங்க இருக்க தான் செய்யறாங்க. நீங்க எதுவும் பண்ணலைன்னாலுமே அவங்களாவே தானா வந்து என்னென்னமோ நினைச்சிட்டு உருவாகிடுறாங்க, ரைட்? ஸோ உங்களோட எனிமீஸ் உங்களை பார்த்து பயப்படுற அளவுக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து நடக்கும். ஓகே, உங்களோட சைலண்ட் டெஃபினெட்லி சுத்தி இருக்கிறவங்க வந்து நிறைய கன்ஃபியூஸ் பண்ணவும் வைக்கும், பயப்படவும் வைக்கும். இந்த டைம்ல வந்து பைல் நம்பர் 3 ஸ்ட்ராங் ப்ரொடெக்ஷன்ங்கிறது தெரியுது. அண்ட் அதே மாதிரி வந்துட்டு டிவைனோட எக்ஸலண்ட் கைடு கிடைக்கும். நல்ல பயங்கரமான ஒரு கைடு அண்ட் ஒரு சயின்ஸ் வந்து கிடைக்கும் இந்த டைம். அண்ட் உங்களுக்கு வந்து ஃபிசிக்கலி ஒரு பர்சன் மூலியமாகவும் டிவைன் ஸ்பிரிச்சுவலி டிவைன் மூலியமாகவும் டெஃபினெட்லி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கைடன்ஸ் அண்ட் சப்போர்ட் அப்படிங்கிறது இருக்கும், ரைட்? ஸோ நீங்க எதை செய்யறதா இருந்தாலும் துணிஞ்சு செய்யுங்க. உங்களோட ப்ரொஃபஷனல் லைஃபாக இருக்கட்டும், பர்சனலி இருக்கட்டும், ஜஸ்ட் கோ ஃபார் இட். ரிஸ்க் எடுக்கணும். நிறைய ரிஸ்க் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம், ரைட்? அண்ட் ஒரு ஸ்ட்ராங் குட் நியூஸ் எதிர்பார்க்கலாங்க இந்த டைம்ல. ஒரு எதிர்பார்த்த ஒரு விஷயத்திலே குட் நியூஸ் இருக்கும். எனக்கு இந்த ஒரு விஷயத்துல நல்லது நடக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா டெஃபினெட்லி வந்துட்டு இருக்கு. அண்ட் ஆல்சோ தனிமை அப்படிங்கிறது விலகுதுங்க. எய்தர் ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்ட்ராங்கா, உங்களோட பழைய ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே வந்து திருப்பி மறுபடியும் ஒன்று கூடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸ்ட்ராங்கான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் வந்துட்டு உங்களோட க்ளோஸ் டு ஹார்ட்னு சொல்லலாமா, உங்களோட மனசளவுல ரொம்ப கனெக்ட் ஆகிற அளவுக்கு வந்துட்டு ஸ்ட்ராங்கா இருக்கும். See, I think வந்து பைல் நம்பர் 1 very very strong energy இருக்குங்க. See, one more I'll take. சொன்னல Ace of Pen, wonderful. See, look at this. Look at the energy. இந்த கார்டோட எனர்ஜி பாருங்க.
ட்ரஸ்ட் யுவர் இன்ட்யூஷன், உங்களோட விஸ்டம், உங்களோட இன்ட்யூஷன், உங்களோட ஹார்ட் ஒர்க்கு, இது எல்லாமே பே பேக் பண்ணக்கூடிய ஒரு டைம் பீரியட், ரைட்? உங்களோட ஃபினான்ஷியலும் சரி, கெரியர் வைஸும் சரி, உங்களுடைய எனிமி, உங்களை பிடிக்காதவங்களை விட நீங்க உயர்ந்து வரத்துக்கு, முன்னுக்கு வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் இந்த போர்ட்டல்ல வந்து அதுக்கான ஒரு மேனிஃபெஸ்ட், அதுக்கான ஒரு வேண்டுதல் ஆல்சோ வந்துட்டு பண்றது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு எஃபெக்டிவா இருக்கும், ரைட்? அண்ட் நீங்க என்ன ஒரு விஷயத்துல ஆசைப்படுறீங்களோ அதுல கவனம் அதிகமா செலுத்துங்க. அண்ட் நிறைய விஷயங்கள்ல ஆசைப்பட்டா கூட உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம்னு பாக்குறப்போ உங்களோட லைஃப் growth, ஃபைனான்சியல் கண்டிஷன் அண்ட் பிஸ்னஸ். ஸோ இதுல அதிக ஆர்வமுடைய பயல் நம்பர் 1, அதுக்கான ஒரு வேலைகளும் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. டோன்ட் டிலே. உங்களை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு லவ் லைஃபாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், அந்த நல்ல விஷயங்கள் பர்சனலியா இருக்கட்டும், அதெல்லாம் தானா நடக்கும். ஓகேவா? நீங்க வந்து எப்படின்னா எவ்வளவோ எஃபோர்ட் போட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து சரி பண்ணணும், ஒரு உறவை சரி பண்ணணும்னு நினைச்சா அது கேட்க மாட்டாங்க. பட் நீங்க மூவ் ஆன் ஆகி வந்தீங்க அப்படின்னா எல்லாம் தானா சரியாகும். ஸோ இந்த டைம் ஒரு குட் நியூஸ் உங்களோட பர்சனல் விஷயங்கள்லுமே எதிர்பார்க்கலாம். எஸ்பெஷலி லவ், மேரேஜ், நல்ல, அதாவது மேரேஜுக்கு வெயிட் பண்றவங்க டெஃபினெட்லி மேரேஜ் ரிலேட்டடா மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ போல்டான ஸ்டெப் எடுங்களேன், ரைட்? ஃபீலிங்ஸ் எவ்ரி திங் வந்துட்டு எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க இந்த டைம்ல. ஓகே, ஸோ எனர்ஜி ரொம்ப நல்லா இருக்குங்க பயல் நம்பர் 1க்கு, ரைட்? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பயல் நம்பர் 1. இந்த 8 போர்ட்டலை வந்து கரெக்டா வந்து யூஸ் பண்ணுங்க. ஓகே, டோன்ட் வேஸ்ட் யுவர் எனர்ஜி. தேங்க்யூ. பயல் நம்பர் 2, பியூட்டிஃபுல்லான பிங்க் கலர் பைல யார் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்க்கலாம். ஸோ பயல் நம்பர் 2க்கு என்ன மாதிரியான ஒரு மெசேஜ்? Yes, you got Hanged Man, Two of Pentacles. Pile number 2 வந்துட்டு ஒரு சில பேர் வந்து இந்த டைம்ல இப்போ நீங்க ஸ்பிரிச்சுவலி கனெக்ட் ஆகி ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிசஸை எடுத்துக்கிற பர்சன்ஸாக இருந்துச்சுன்னா உங்களோட அந்த இந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் வேலைகளாக இருக்கட்டும் அதுகளில் வந்து ரொம்ப பவர் அதிகமாக இருக்குங்க. ஸோ வந்து டெஃபினெட்லி இந்த டைமில் அதை கரெக்டாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஃபேவராக வரும். ஹீலிங் செஷன் அட்டன் பண்ணுறவங்க இல்லை அது எடுக்கிறவங்களா இருந்தீங்கன்னா டெஃபினெட்லி இந்த பவரை வந்து இந்த போர்ட்டலோட பவரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட ஸ்பிரிச்சுவலாகவும் சரி ஹீலிங் விஷயமாகவும் சரி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படிங்கிறவங்க வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த போர்ட்டலோட எனர்ஜி ரொம்ப ஹையாக இருந்தாலும் அது ஒரு யூசேஜை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஃபேவர் பண்ணும். ஸோ அதை மிஸ்யூஸ் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் எதிர்பார்க்கலாம். அண்ட் பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு உங்களோட ஸ்ட்ராங் ப்ரேயர்ஸ் இந்த டைம் ரொம்ப வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுங்க. உங்களோட ஆக்ஷன்ஸ் மூலியமாக நீங்கள் என்னென்ன டெசிஷன்ஸ் எடுக்கிறீங்களோ, என்னென்ன முடிவுகள், என்னென்ன வேலைகள் அடுத்தடுத்து செய்ய காத்திருக்கிறீங்களோ அது அத்தனையிலுமே வந்துட்டு கடவுளோட ஒரு கைடன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இது வந்துன்னா நீங்கள் அடுத்து என்ன செய்ய போறீங்க அப்படின்ற பிளான் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி கடவுள் உங்களுக்கு இதுதான் செய்யணும்னு வழி நடத்துவாங்க. நீங்கள் ரொம்ப ஸ்பிரிச்சுவல் பர்சனாக இருக்க வாய்ப்புகள் அதிகம். ரொம்ப நிறைய ஸ்பிரிச்சுவாலிட்டி இந்த இடத்துல வந்து தெரியுது. அண்ட் நிறைய சேரிட்டி ஒர்க்ஸ் நிறைய செய்வீங்க, நிறைய ஹெல்ப் பண்ணுவீங்க. இந்த மாதம் எக்ஸ்பென்சஸ் அதிகமாக இருக்கும், எஸ்பெஷலி இந்த டைம் சொல்லலாம். ஆனால் அது கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல விஷயத்துக்கு தான் நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கு, ரைட்? அண்ட் இந்த டைம் பீரியட்ல பார்க்குறப்போ வந்துட்டு ஒரு ஒன் பிக் ஆஃபர் எதிர்பார்க்கலாம், ஒரு பெரிய ஆஃபர். ஓகேங்களா? உங்களோட கரண்ட் சூழ்நிலைகளை மாற்றக்கூடிய அந்த ஒரு ஆஃபர் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். இது வந்து என்னன்னா குயிக்காக வந்துடும். அது வந்த வேகம் போன வேகம் தெரியாத மாதிரி தான் இருக்கும். ரொம்ப குயிக்காக நடந்துடும்.
ஓகேங்களா? ஸோ நீங்கள் கேட்குற விஷயம் அண்ட் எஸ் ஆர் நோ அப்படின்ற ஒரு கேள்வி மனசுக்குள்ளே இருக்கு அப்படின்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எஸ் தான் வருது. ஓகேவா? அண்ட் ஆல்சோ யாரோ உங்ககிட்ட வந்துட்டு ஏதோ ஒரு சாரி கேட்குற மாதிரி இருக்கு. ஏதோ ஒன்று தப்பு நடந்திருக்கு. ஸோ அதில் அவங்க ரொம்ப ரிக்ரெட் பண்ணுறாங்க. ஸோ உங்ககிட்ட வந்துட்டு மன்னிப்பு கேட்கறதுக்கு ரொம்ப நாளாக ஒரு தயக்கம் இருந்துச்சு. ஸோ இந்த டைம் அவங்க வந்து மன்னிப்பு கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கு. நீங்கள் மனசில் ரொம்ப நாளாக வச்சிருந்த ஒரு விஷயத்த ஓப்பன் அப் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இன்ட்யூஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க உங்களோட. ஓகே, இன்ட்யூஷன் நிறைய விஷயத்துல வந்து உங்களுக்கு கரெக்டாக கைட் பண்ணும். வெரி 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 ஸ்ட்ராங். அண்ட் எந்த ஒரு உண்மை ரொம்ப நாளா உங்ககிட்ட இருந்து மறைக்கப்பட்டுச்சோ அந்த உண்மைகள் வெளியே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் பாசிபிள். ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஒரு சின்னதாக நான் ஒரு கம்ப்யூட்டர் ஷாப் ஓப்பன் பண்ணுறேன், ஒரு பொட்டிக் நான் ஓப்பன் பண்ணுறேன், ஒரு சின்ன பிஸ்னஸ்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். எஸ், பாசிபிள் இருக்குது. அதில் ஃபைனான்ஷியல் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா ஏதோ ஒரு வழியில் வந்துட்டு அந்த இஷ்யூ சால்வ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ரைட். இது என்ன அப்படின்னா வந்து பைலம்பூர் 2 பொறுத்த வரைக்கும் என்னென்ன விஷயங்கள், அதாவது உங்களுக்கு வந்து ஹிடன் சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்கங்க. உங்களுக்கு வந்து மறைமுகமாக ஒரு சில பேர் நல்லது செய்யணும், சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான். ஆனால் அது யார் என்னன்னு தெரியாமல் இருந்துச்சுன்னா இந்த டைம் பீரியடில் தெரிய வரும். இவங்க தான் உண்மையிலே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. உங்களை பற்றி ஒரு சில பேர்கிட்ட நல்லதாகவே பேசியிருக்கிறாங்க. எஸ்பெஷலி உங்கள் வேலை விஷயமாக, உங்கள் வாழ்க்கை விஷயமாக பேசியிருக்காங்க. ஒரு காசிப் பின்னாடி போயிட்டு தான் இருக்கு. ஆனால் அது யார் என்ன பேசுகிறாங்க, என்ன பேசியிருக்காங்க, அது வந்து இது வரைக்கும் தெரிய வரல. ஆனால் இந்த டைமில் வந்து அது தெரிய வரும். மறைக்கப்பட்ட அந்த உண்மை வெளிச்சத்துக்கு வரும். ஓகேவா? உங்களுக்கு ஒரு தெளிவு கொடுக்கும். இது வந்து ஒரு நல்ல தெளிவு இருக்கும். அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஒரு என்ன சொல்றது, செலவுகள் இந்த டைம் வந்து பேலன்ஸ் பண்ணுங்க கொஞ்சம் பயங்கரமா. அதாவது உங்களுக்கு வந்து சும்மா இருந்தா கூட ஏதாவது ஒரு சோஷியல் ஷாப்பிங் வெப்சைட்ல இல்லைன்னா டிராவல் பண்றப்போ அதிகமாக ஷாப்பிங் பண்ணணுங்கிற ஒரு விஷயம் உங்களை தூண்டி விட்டுட்டே இருக்கும். எஸ், நீங்கள் வந்து ரொம்ப இது வரைக்கும் ரொம்ப கால்குலேட்டிவாக செலவு பண்ணிட்டு வர பர்சனாக இருந்தீங்கன்னா இந்த டைம் ரொம்ப செலவுகள் அதிகமாக இருக்கும். ஆனால் அது உங்களால் சம்டைம்ஸ் கண்ட்ரோலே பண்ண முடியாமல் திடீர்னு வாங்கிடுவீங்க. ஸோ எக்ஸ்பென்சஸ் விஷயத்தில் வந்துட்டு கவனமாக இருக்கணும். ஓகேவா? யூஸ்ஃபுல்லானது இட் இஸ் ஓகே, பட் தேவையில்லாத விஷயங்களுமே வந்துட்டு செலவுகள் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த லக்ஸூரினஸ் அதிகமாக வந்துட்டு தெரியுது. ஓகே, ஸோ அது மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் உங்களுக்கு 2 இதுலையுமே வந்துட்டு ஸ்ட்ராங்காக வரக்கூடியதே வந்துட்டு அதுதான். யுவர் டெசிஷன் மேக்கிங் ஷுட் பி ஹையர் அண்ட் ஆல்சோ ஷுட் பி ஸ்ட்ராங். இந்த டைம்ல வந்து நீங்க எடுக்கிற முடிவுகள்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களோட இன்னர் செல்ஃப் தெரிய வரும். உங்களுக்குள்ள ஒரு கைண்ட் ஆஃப் டார்க்னஸ் இருக்கு. அந்த டார்க்னஸ்ங்கிறது வந்து நெகட்டிவ் கிடையாது, பட் ஆனா வந்து சம் கைண்ட் ஆஃப் அப்சஷன் சொல்லலாமா. எனக்கு இதில் சாதிக்கணும், அதுக்கு நான் வந்து எவ்வளோ ரிஸ்க் வேணாலும் எடுப்பேன். எனக்கு இந்த ஒரு இப்போ நீங்கள் ரிலேஷன்ஷிப் விஷயத்தில் ஒரு பர்சன் மேலே அதிக லவ் பண்ணுறீங்க, அந்த பர்சனை மேரி பண்ணணும்னு எவ்வளோ ரிஸ்க் வேணாலும் நான் எடுப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. ஸோ தட் இஸ் வெரி ஸ்ட்ராங்காக இருக்குது உங்களுக்குள்ளார. அந்த ஒரு விஷயம், அந்த ஒரு ஆட்டிடியூட் வெளியே வரலாம். ஓகேவா? டிலே ஆன விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு டக்கு டக்குன்னு வந்துட்டு நடக்கும். அதாவது உங்களை நோக்கி நிறைய விஷயங்கள் ஃபேவராக வர்றப்போ அதை நீங்களே செய்யறப்போ உங்கள் ஆட்டிடியூட் இந்த டைம் மாறும். ரைட். அண்ட் உங்களோட ஃபேமிலி அண்ட் உங்களோட ஓன் பர்சனல் லைஃப்பில் நீங்கள் எடுக்கிற முடிவுகள் தான் மற்றவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகே. அண்ட் ஆல்சோ வந்து நிறைய கைடன்சஸ் இருக்கும் இந்த டைம். நீங்கள் எடுக்கிற முடிவுகளில் நிறைய கைடன்சஸ் இருக்கும். ரைட். அண்ட் காட்ஸ் ரொம்ப வந்து பாசிட்டிவாக தான் வருது. சம்மன், அதாவது இது வந்து என்ன தெரியுங்களா, ஒரு குட் திங் என்னன்னா, யாரோ ஒருத்தவங்க உங்களோட கண்ணீரை துடைக்க வராங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது என்ன ஒரு விஷயம் அப்படின்னா வந்து மனசுக்குள்ளரையும் சரி வெளியிலையும் சரி ஏதோ ஒரு விதத்தில் அழுகிற பர்சன் அண்ட் ரொம்ப கஷ்டத்துலேயும் ரொம்ப நாளாக இருக்கிற பர்சன், நீங்கள் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்கீங்க அப்படின்னா உங்களோட கவலைகளை போக்குறதுக்கும் உங்கள் கண்ணீரை துடைக்கிறதுக்கும் இந்த டைமில் யாரோ வருவாங்க டெஃபினட்டாக.
ஓகேங்களா? எனர்ஜி வைஸும் சரி, கார்ட் வைஸும் சரி, ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வந்திருக்கு. இது 2-3 வாட்டி ஒரு அழுத்தங்களோட சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால வந்து பைல் நம்பர் 2 இந்த ஒரு பீரியட் ஆஃப் டைம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப க்ரூஷியலான ஒரு பீரியட் ஆஃப் டைம்னு கூட சொல்லலாம். ஸோ நீங்கள் ஏதோ ஒரு கற்பனை உலகத்திலே இருக்கிறீங்க, ஏதோ ஒரு திங்கிங்ல இருக்கிற பர்சனாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் உங்களோட ரியல் லைஃப்குள்ளார வாங்க. ஓகே, இந்த ஒரு போர்ட்டல் அண்ட் இந்த ஒரு எனர்ஜி வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பைல் நம்பர் 1 கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். அண்ட் அதே மாதிரி வந்துட்டு டூ மச் ஆஃப் சோஷியல் மீடியா ஹேண்டிலர் பர்சனாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் அதில் இருந்து வெளியே வாங்க. பிகாஸ் நீங்கள் உங்களோட ரியல் லைஃப்பில் நிறையா பீப்புளை நீங்கள் இன்னும் மீட் பண்ணாமல் இருக்கீங்க. ஸோ பட் ஆனால் இந்த டைமில் உங்கள் ரியல் லைஃப் பீப்புளை மீட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் நிறையா இருக்கும் ஒன்ஸ் டூ மச் ஆஃப் சோஷியல் மீடியாவில் இருந்து வெளியே வரப்போ. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. தேங்க்யூ. பைல் நம்பர் 3 யாரெல்லாம் இந்த பியூட்டிஃபுல்லான பைலை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்து பார்ப்போம். Energy was very, 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 very high. Pile number 3. Yes. பைல் நம்பர் 3 உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்களில் வந்து லைஃப்பில் டூ மெனி விஷயங்களில் வந்து டிஸ்ட்ராய் ஆகியிருக்கு உங்கள் லைஃப், ரைட்? ஸோ அதெல்லாம் இப்போ ஒன்ஸ் அகெயின் ஷேப் ஆகிற மாதிரி இருக்கு. வெயிட், அதாவது உங்கள் லைஃப் அண்ட் ஆக்சுவலி வந்து ஒரு சில பேருக்கு உங்களோட பாஸ்ட் வாஸ் ஸோ ஹார்ட் இல்லையா? அது உங்களோட இடத்துல இருந்து நிறைய பேர் வந்து இடமாற்றம் போயிருப்பீங்க. அது வந்து விருப்பத்தோடு இல்லாமல் ஒரு அழுத்தத்தோட ஒரு ஒரு வேற வழி இல்லாமல் அந்த உங்களோட வீடையோ உங்களோட இடத்த விட்டுட்டு வேற இடத்துக்கு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருந்திருக்கும். நிறைய விஷயங்களில் பாதிப்புகள் இருந்திருக்கும். லவ்வாக இருக்கட்டும், எமோஷன்ஸாக இருக்கட்டும், அண்ட் உங்கள் ஸ்டடீஸ் கெரியராக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஒரு பேக் ஆஃப் தான் இருந்திருக்கும் இல்லையா? எல்லா விஷயத்துலையுமே ஒரு அடிமேல் அடி அப்படிதான் வந்துட்டு இருந்திருக்கும். அண்ட் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் ஸ்லோவாக நகர்ந்திருக்கும். உங்கள் லைஃப்பில் வந்து நான் கஷ்டப்படலை, ஆனால் வந்து எனக்கு எல்லாமே ஸ்லோவாக தான் இருக்குது. என்னை சுற்றி இருக்கவங்க ரொம்ப குயிக்காக போயிட்டாங்க, முன்னுக்கு போயிட்டு இருக்காங்க, பட் நான் வந்து ரொம்ப ஸ்லோவாக போயிட்டு இருக்கேன். ஸோ சம்திங், அதாவது உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் டிஸ்ட்ராய் ஆகி அதுக்கப்புறம் ஃபார்ம் அதை வந்து கிரியேட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். அண்டு ஒரு சில பேர் வந்துட்டு உங்களோட கார்மிக் பீரியட் அந்த சாட்டர்ன் மிகப்பெரிய ஒரு வேலையை பார்த்துருக்கும். உங்களோட சாட்டர்ன் அந்த 7 சனியெல்லாம் சொல்கிறோம்ல, ஸோ அது வந்து ரொம்ப நிறைய வந்து அதில் பாதிப்புகள் அடைஞ்சிருப்பீங்க. அண்ட் அதில் நிறைய லெசன்ஸை வந்து லேர்ன் பண்ணியிருப்பீங்க. ஓகேங்களா? அந்த டைம் பீரியட் வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்களில் வந்து லவ், பணம் அண்ட் சந்தோஷம் எல்லா விஷயத்துலையுமே வந்து ஒரு இழப்புகள் இருந்திருக்கும். அண்ட் அதுவே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாடத்தையும் கொடுத்துருக்கும். லைஃப் லெசனை வந்து அந்த டைம் சாட்டர்ன் பீரியட் டைம், அந்த டைமில் நீங்கள் வந்து என்னென்ன விஷயத்தை கற்றுருந்தீங்களோ அது எல்லாமே வந்து இந்த டைமில் உங்களுக்கு ஒரு உதவியாக நிற்கும். நிறைய பேர் வந்துட்டு அந்த டைம் பீரியடில் உங்களை விட்டு போயிருப்பாங்க. எஸ்பெஷலி வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், உறவுகளாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து உங்களை விட்டு போயிருப்பாங்க. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், ஒரு சில பேர் டைரக்ட் சைட் உங்களுக்கு அவங்களுக்கும் ஃபைட் அப்படிலாம் கிடையவே கிடையாது. பட் ஆனால் அவங்களுக்குள்ளார ஒரு இன்செக்யூரிட்டி, ஒரு ஜெலசி அண்ட் அதே மாதிரி ஒரு தேர்ட் பார்ட்டி இஷ்யூஸு, இது மூலியமாக வந்துட்டு உங்களுடைய நிறைய உறவுகள் உங்களை விட்டு போயிருக்கும். இது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும், ஒரு லவ் காதலாக இருந்தாலும்,
ஃபேமிலிக்குள்ளரே இருந்தாலும் இந்த ஒரு காரணங்கள் கொண்டு தான் அந்த உறவு உங்களை விட்டு போயிருக்கும். மற்றபடி நீங்கள் யார்கிட்டையும் போய் சண்டை போட்டு அதனால வந்துட்டு அந்த உறவுகள்லாம் போயிருக்காது. இது என்ன அப்படின்னா, அந்த எந்த ஒரு உறவுகள் இந்த காரணத்துக்காக உங்களோட வாழ்க்கையை விட்டு போனாங்களோ அந்த உறவுகள் திரும்பி வந்து உங்ககிட்ட பேசுறதுக்கும் ஏதோ ஒரு சூழ்நிலைகள் வந்துட்டு உங்களுக்கு கை கொடுக்கும். அதாவது அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதனால போன விஷயங்கள் எல்லாம் திரும்பி இந்த டைம்ல வரும். ரைட். அண்ட் குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்பீங்க ஒரு பீரியட் ஆஃப் டைமில். அந்த குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளார நிறைய பிரச்சனைகள், நிறைய பாண்டிங் பிரேக் ஆகிருக்கும். ஸோ அதெல்லாம் ஒன்ஸ் அகெயின் வந்துட்டு ஒரு 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 ஜஸ்ட் ரேண்டம்லி ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து கனெக்ட் ஆவீங்க. ஸோ உங்களுக்கு அந்த சாட்டர்ன் பீரியடில் என்ன மாதிரியான ஒரு விஷயங்களை லேர்ன் பண்ணினீங்களோ அது அத்தனையுமே வந்துட்டு இப்போ கை கொடுக்கும். அப்போ என்னெல்லாம் இழந்தீங்களோ அதை விட ஒரு படி மேலே வந்துட்டு இந்த டைம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஓகே. ஆனால் பாயிண்ட் நம்பர் 2 வந்துட்டு ஒரு விஷயம் வந்து யூ பிகம் வெரி வெரி லைக் அ வாரியர் டைப். உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு சில பேர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மாறிட்டீங்க, இன்னொரு பேர் மாறிட்டு வரீங்க. நீங்கள் எடுக்கிற முடிவுகளில் வந்து ஒரு ஒரு அதிகாரம் தெரியுது, ஒரு தெளிவு தெரியுது. ரைட். அண்ட் நீங்கள் உங்களை ஒரு வாரியர் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் இருக்கும். இந்த பர்சனோட ஆட்டிடியூடு பாருங்களேன், என்ன மாதிரி அவங்க நிற்கிறாங்க, அவங்களோட ஃபேஸ்ல இருந்து என்ன மாதிரியான ஒரு ரியாக்ஷன் இருக்கு. ஸோ அது மாதிரி தான் வந்து நீங்க இப்போ உங்களை நினைச்சிட்டு வரீங்க, மாறிக்கிட்டு வரீங்க. இந்த 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 ஒரு விஷயத்த வந்து ஒரு சில பேர் மேனிஃபெஸ்ட் பண்ணணும், நான் இந்த மாதிரி இன்னும் நல்லா ஸ்ட்ராங்கா ஆகணும்னு நினைச்சீங்கன்னா இந்த போர்ட்டல் டைம்ல டெஃபினெட்லி லைனோட அந்த எனர்ஜி வந்துட்டு அப்சர்வ் பண்ணுங்க. ரைட். மேனிஃபெஸ்ட். அண்ட் பாயிண்ட் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு உங்களுக்கு வெரி உங்களுக்குள்ளார வந்துட்டு ஒரு சாஃப்ட்னஸும் இருக்கு, அண்ட் அதே மாதிரி ஒரு வீரம் அப்படிங்கிறதும் வந்துட்டு இருக்கும். ஓகே. ஸோ இந்த இந்த 2 விஷயத்தையும் வந்து பேலன்ஸ் பண்ணக்கூடிய பர்சன் தான் பாயிண்ட் நம்பர் 3. அண்ட் அந்த எனர்ஜி வந்துட்டு இது வரைக்கும் வெளியில வரல, எனக்குள்ளார தான் அது இருந்துச்சு. இந்த டைம்ல நீங்களே உங்களோட வாழ்க்கை முடிவுகள் எப்படி எடுக்கிறீங்கிறத பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே வந்து தெரியும். ரைட். அண்ட் நோ கான்டாக்ட்ல இருக்காங்க, ரொம்ப வருஷமாக நோ கான்டாக்ட்ல இருக்கு. பட் ஆனால் நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டே இருக்கிறேன், ரொம்ப பொறுமையா இருக்கேன், என்கிட்ட பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் எஸ் இந்த டைம் எதிர்பார்க்கலாம். நோ கான்டாக்ட்ல இருக்கிறவங்களுக்கு மெசேஜஸ் வர எதிர்பார்க்கலாம். அண்ட் என்னைக்கும் எதுலயும் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்தீங்க பணத்தை, அதுலயும் வந்துட்டு நல்ல ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கலாம். ரைட். எந்த ஒரு விஷயம் நீங்க ரொம்ப வருஷமாக வெயிட் பண்ணிட்டு பொறுமையா இருக்கீங்களோ அதுல நிறைய நல்ல நியூஸ் வந்துட்டு கிடைக்கும். ரைட். அண்ட் பாயிண்ட் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாள் பிரச்சனை இந்த டைம் ஒரு முடிவுக்கு வரும். அண்ட் கர்மா பிளேஸ் அ ஹியூஜ் ரோல். ஓகேங்களா. கர்மா வந்து யாரு உங்களை அவங்க கண்ட்ரோல்ல வைக்கணும்னு நினைச்சாங்களோ அவங்க உங்க கண்ட்ரோலுக்கு மாறுவாங்க, இல்லைன்னா அவங்க வேற யாரோ ஒருத்தவங்களோட கண்ட்ரோலுக்கு போவாங்க. இது நாள் வரைக்கும் எஸ்பெஷலி இந்த சாட்டர்ன் பீரியட் ஆஃப் டைம்லேயே வந்துட்டு ரொம்ப கஷ்டங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. ரைட். இந்த 7.5 சனி அந்த ஒரு ஃபேஸ்லலாம் வந்துட்டு உங்களை யாரோ ஒருத்தவங்க ஆதிக்கம் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க, நான் சொல்றத தான் நீ செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பர்சன் நீங்க இப்போ நினைச்சிட்டு இருந்தீங்க எஸ் அவங்க நல்லா இருக்காங்கப்பா, இன்னும் நாட் அட் ஆல். அந்த பர்சன் இப்போ அந்த ஃபேஸை வந்து அனுபவிக்க போறாங்க. ஸோ அவங்க ஃப்ரீடமா கிடையாது, யாரோ ஒருத்தவங்களோட கண்ட்ரோலுக்கு ஆல்ரெடி போயிருக்கலாம். ரைட். அதான நீங்க இன்னும் உங்களுக்கு தெரியாம இருக்கு அப்படின்னா வெரி சூன் வந்து தெரிய வாய்ப்புகள் இருக்கு. ரைட். ஸோ பாயிண்ட் நம்பர் 3 வந்து எனர்ஜி ரொம்ப 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 ஸ்ட்ராங்க. இந்த டைம் வந்து சொல்ல விட்டதை பிடிக்க போறேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி தான் இருக்கும். ரைட். See once again you got this beautiful hanged man. Yes. See வெரி வெரி குட் நாலேஜ் இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து செல்ஃப் எஸ்டீம் ரொம்ப நல்லா இருக்குங்க. கிரியேட்டிவிட்டி பவர் ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் ஃபியூச்சர் பிளானிங் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதாவது சின்ன வயசுல ஏதோ ஒரு பிளான் ஒரு ஆசைப்பட்டிருப்பீங்க ஒரு விஷயம் மேல, ஒரு கெரியர் மேல, எஸ்பெஷலி பிஸ்னஸ் மைண்ட் செட் இருக்கு அப்படின்னா அதில் ஆசைப்பட்டு இருந்தீங்க, அது நடக்கல. பட் ஆனால் இந்த டைம் அது சம்பந்தமா ஒரு வாய்ப்புகள் இருக்கு. ஒன்ஸ் அகெயின் நீங்க ஆசைப்பட்ட அந்த பிஸ்னஸ், அந்த ஒரு தொழில், ஏதோ ஒரு விஷயத்த நீங்க திருப்பி
ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த போர்ட்டலோட எனர்ஜி வாஸ் வெரி ஹை, எஸ்பெஷலி பைல் நம்பர் 3க்கு. இதை நீங்கள் கரெக்டாக ஆக்சஸ் பண்ணீங்க அப்படின்னா, பொறுமையாக கல்குலேட்டிவாக கரெக்டாக ஆக்சஸ் பண்ணீங்கன்னா டெஃபினெட்லி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஃபேவர் வரும், ரைட்? ஸோ அண்ட் அதே மாதிரி மேனிஃபெஸ்ட் பண்ணுறதை மறக்காதீங்க. எஸ்பெஷலி வந்துட்டு மிரர் டாக்கை மறக்காதீங்க. கண்ணாடி முன்னாடி போய் நின்றுட்டு ஒரு லைனோட எனர்ஜி வந்துட்டு உங்களுக்குள்ளார ஒரு விஷுவலைஸ் பண்ணுங்க. அது மாதிரி நீங்கள் ஒரு லைனோட எனர்ஜி உங்களுக்கு வந்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரி வந்துட்டு நினச்சிட்டு லைக் மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. பேச ஆரம்பிங்க. நிறைய மாற்றங்கள் வரும். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கவனத்தை கொடுத்துட்டு இந்த ஈகோ பார்க்கறது, கோவப்படுறது, ரியாக்ட் பண்ணுறது, இது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஃபோக்கஸ் ஆன் பிக் திங்ஸ், பெரிய விஷயங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்க, ரைட்? ஸோ பைல் நம்பர் 3 எனர்ஜி ரொம்ப 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 நல்லா இருக்கு. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3. தேங்க்யூ. ஸோ 3 பைல்லுமே வந்துட்டு வித்தியாசமான மெசேஜஸ் நம்ம பார்த்துட்டோம். இது ரொம்ப நல்லா இருக்கு, எனர்ஜி சூப்பர் ஹையா இருக்கு. அண்ட் இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான போர்ட்டலில் வந்துட்டு டெஃபினெட்லி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, ரைட்? ஸோ பர்சனலாக இந்த போர்ட்டலை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் நான் கொடுத்துருக்கேன். அதை வச்சு பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. நன்றி.